இவங்களுக்கு தேவையானது எல்லாமே என்ன தெரியுமா? நாயக் போஸ்டிங், கல்நாயக் போஸ்டிங், ஒரு நல்ல வருமானம் சேர்க்கணும், கிலோ கணக்கில் நகை போடணும். இவங்களோட பதவிக்கு தேவை பணம். பணம் எதன் மூலமா வரும்னா இந்த மாதிரியான இளம் திருநங்கைகள் மூலமா வரும். இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா பணம், இதெல்லாம் வேஸ்டா போயிரும் பயம் வரும் உங்களுக்கு. இவங்களுக்கு வருமானமே இவங்க தேர்ந்தெடுக்கிற சிறார்கள் தான். ஒரு மேக்கப், அந்த மேக்கப் போட்டு என்னை வெத்தலை கொடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு என் ஃப்ரெண்டுங்க நான் லவ் பண்ணுற பொண்ணுங்க கிட்டலாம் அதை காட்டி என்னை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களை பண்ணதுக்கான புகைப்பட ஆதாரங்களும் வீடியோ ஆதாரங்கள்லாம் வச்சுருக்கீங்களா? இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. இவ்வளோ தூரம் மந்த்ராமா பேசுனாங்க, நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். இவங்க ஏதாவது ஒரு புது மாறுதலை கொண்டு வருவாங்களா? கிடையவே கிடையாது. திருநங்கைகளுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டம் பண்ணாங்க. அப்பெல்லாம் எங்க போனாங்க இந்த நாயக்கெல்லாம்? ஏன் கூட்டத்தை காமிச்சிருக்கலாம்ல? ஒரு நல்ல விஷயத்துக்கு வரையில இந்த சிஸ்டம்குள்ள வந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 16-17 வயசு குழந்தைக்கு செய்முறைனா என்னன்னே தெரியாதவங்களை செய்முறைகளை கொண்டு வருவாங்க. பால் காய்ச்சறேன், ஆயாக்கு 30,000 கொடு, 20,000 கொடுங்க. அப்ப மென்டாலிட்டி எங்க போகுது? அப்ப வேகமா பிச்சை எடுத்துக்கிட்டு ஆயா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். காடு மேடு ஓடு நான் தட்டாத கை கிடையாது. தட்டி தட்டி அவ்வளோ பிச்சை எடுப்பேன். பிச்சை எடுத்து கொடுத்து நம்பிக்கையை சம்பாதிச்சாங்க. பிச்சை எடுத்து கொடுத்தேன், கடைசி ஏமாத்த தான் செஞ்சாங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு சென்னைக்குள்ள? இந்த திருநங்கைகளுடைய மாஃபியா கும்பலுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. 16 வயது வாலிபர்களை கடத்தி கொண்டு போறதுக்கான காரணம் என்ன? 16 வயது வாலிபர்களை கடத்துறதுக்கு உண்டான காரணமே அதுதான். அவங்களுக்கு ஆதாயமே. எதனால ஆதாயம்? அவங்களுக்கு வருமானம் பெற எப்படி வருது? யாருமே எந்த கவர்மெண்ட் போஸ்டிங்லையும் கிடையாது. இவங்களுக்கு வருமானமே இவங்க தேர்ந்தெடுக்கிற சிறார்கள் தான், இல்லைன்னா இவங்களை தேடி வர்ற திருநங்கைகள் தான், இளம் திருநங்கைகள் தான் இவங்களுக்கு வருமானமே. அவங்கள இவங்க பாலியல் தொழிலுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் அனுப்பி அதிலிருந்து வர்ற வருமானத்தை இவங்க எடுத்து அதை எதன் மூலமா எடுப்பாங்க அப்படின்னா அவங்களோட உணர்வு இந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. ஸோ இப்படிதான் அவங்களுக்கு இவங்க ஆதாயமா பயன்படுறாங்க. தொடர்ந்து பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேலத்தில் ஒரு விஷயம் நடக்குது. ஒரு சின்ன பையனை கடத்திட்டு போகிறாங்க. ஒரு பெரிய லெவலில் மீடியா லெவலில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அந்த பையனுடைய விருப்பமே இல்லாமல் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக திருநங்கைகள் கடத்தி கொண்டு போய் அதுக்கப்புறம் போலீஸ் கண்டுபிடிச்சி அதை மீட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு சென்னையிலேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கெல்லாம் என்னதான் ஜமாத் தரப்புல பதில் சொல்லப்பட போகுது? ஜமாத் தரப்புல அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்க பதிலே இதுக்கு சொல்லணும்னு அவசியம். இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இந்த தமிழக அரசும் காவல்துறையும் தான் பதில் சொல்லணும். இது மாதிரியான சிறார்கள் உங்ககிட்ட விருப்பம் தெரிவிக்கும் போது இதை முறையா காவல்துறை அணுகுனீங்களா, அவங்க சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுனீங்களா அப்படிங்கிற கேள்விதான் இங்க வரணுமே. ஆனா இவங்க எதையுமே அணுகிறது கிடையாது. அணுகுனாதான் தெரிஞ்சிருமே நீங்க பண்றது தவறுன்னு. இவங்களால எப்படி அதை மேற்கொண்டு கொண்டு போக முடியும்? இவங்களோட பதவிக்கு தேவை பணம். பணம் எதன் மூலமா வரும்னா இந்த மாதிரியான இளம் திருநங்கைகள் மூலமா வரும். இவங்களை விருப்பம் தெரிவித்து நாடுற திருநங்கைகள் மூலமா வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா சோஷியல் மீடியால இப்ப இவங்க அழகா இருக்காங்களா அவங்க அழகா இருக்காங்க திருநங்கைகள் பார்த்து பேசும்போது இவங்க ஈஸியா கவர் பண்ணி இவங்களை ஒரு இதா பயன்படுத்துறாங்க. அந்த காலத்துல இவங்களை தேடி வந்தாங்க. வெளியே பெத்தவங்க துரத்துனாங்க வச்சாங்க. இப்ப இவ்வளவு தூரம் மாறி இருக்கு. பெத்தவங்க மாறாம இருக்க மாட்டாங்களா? இப்ப என் வீட்லயும் இருக்காங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் இருக்காங்க. பெத்தவங்களுக்கு நம்ம புரிதலை ஏற்படுத்தணும். இவங்க அந்த லெவலுக்கு போகாம வந்த உடனே ஒரு ஆடு சிக்குச்சா நம்மளுக்கு வசமா வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க. இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் வர்றான் அப்படின்னா அந்த குழந்தை நான் இப்படி மாறணும், எனக்கு இப்படி இருக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கும் போது நம்ம பட்ட அந்த வலிவேதனையை கண்டிப்பா முன்னாடி கொண்டு இப்படிலாம் இருக்குதுப்பா, நீ படிப்பை முடிச்சுட்டு வா, உன் பெத்தவங்க கிட்ட பேசுறேன். இப்படி யாருமே இங்க ஜமாத் சிஸ்டம் சொல்றதும் கிடையாது. இவங்களுக்கு தேவையானது எல்லாமே என்ன தெரியுமா? நாயக் போஸ்டிங், கல்நாயக் போஸ்டிங், ஒரு நல்ல வருமானம் சேர்க்கணும், கிலோ கணக்கில் நகை போடணும், ஆடம்பரமாக வாழணும். ஏன் அவங்களோட அக்கா தங்கச்சி பிள்ளைங்க யாராவது ஒருத்தவங்களை செக்ஸ் ஒர்க்குங்க பெக்கிங்க்கு அனுப்புவாங்களான்னு கேளுங்க, அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா இது ஊரார் பெத்த பிள்ளை தானே. யாரோ ஒன்று நம்மளை தேடி வருது, கேப்பார் கெட்டு போய் கிடக்குது, யாரோ ஒன்று தேடி வருது, அந்த ஒன்று தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான சென்னையில் எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. புரியுதுங்களா? ஒரு வளர்ந்து வரும் நகரம்னு சொல்கிறோம்.
இதுலேயும் இன்னமும் இவ்வளோ தூரம் கொடுமைகள் நடக்குதா அப்படிங்கிறப்போ ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இது எங்கே போய் ஒரு இழிவான சூழ்நிலையை வந்து அடையும் தெரியாது. இதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட வந்து வலிவேதனையை புரிஞ்சு இவங்க எதிர்பார்க்கிற வந்து மிகப்பெரிய மாற்றங்கிறது எங்களை மாதிரியான உள்ளவங்களை காப்பாற்றுறதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த தமிழக அரசு புரிஞ்சுக்கணும். இந்த நாய்க்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் 100% அடித்து சொல்கிறேன். இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கேன், என்னோட வயசு வந்து 25, இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன். என்னை கூப்பிட்டு ஓ இப்படியெல்லாம் இருக்குதாம்மா, இளம் திருநங்கைகளை இப்படிலாம் காப்பாற்றலாமா, இப்படி படிக்க வைக்கலாமா, ஃபீஸ் எல்லாம் ஃப்ரீயாமே, ஹாஸ்டல்லாம் ஃப்ரீயாமே, அப்போ மாவட்டத்துக்கு ஒரு ஹாஸ்டல் கட்டலாமா, இந்த மாதிரிலாம் பேசலை. இவங்க எப்படி தெரியுமா, ஏன் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு வலைக்குள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா நான் அமைதியாக இருப்பேன்ல. சிம்பிள் பிரவீனண்ணா, என் பின்னாடி எனக்கு குடும்பம் கிடையாது. எனக்கு அப்பா அம்மா இருந்து இல்லாத அனாதை தான் நான். என் பின்னாடி வந்து யாருமே இல்லை. நான் எனக்கு குழந்தையா குட்டியா, நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு செங்கசம் வந்துட்டேன். எனக்கு பின்னாடி வரவங்களாவது நல்லா இருக்கட்டும். இங்கே நான் வந்து அடமானம் வைக்கிறது என்ன தெரியுமா, என்னோட உணர்வை அடமானம் வைக்கிறேன், என்னோட உயிரை அடமானம் வைக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் எப்படி மந்த்ராமா வந்து நாயக்குகள் வேண்டாங்கிற மாதிரி இது பண்ணுறாங்களோ, இளம் திருநங்கைகளுக்கு ஒரு 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 முன்மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்ந்து காமிச்சிட்டேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு உண்டான மாற்றத்தை ஏற்படுத்தி தர்ற வரைக்கும் நான் வந்து ஓய மாட்டேன். இப்போ இவங்களுக்கு நடந்திருக்கிற அநியாயத்தை கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப ஷாக் ஆவீங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்தது அப்படின்னு. வணக்கம், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? நான் வந்து புளியாந்தோப்பு, ஆடுதுட்டி புளியாந்தோப்புலேருந்து வரேன். என் பேர் வந்து புகழ். நான் வந்து கோவில் அலங்காரத்தில் சந்தன காப்புலலாம் இருக்கு. புளியாந்தோப்பில் இருக்க ஒரு கோயில் அலங்காரத்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவேன். அப்போ வந்து புளியாந்தோப்புலேருந்து சில பேர் இது பண்ணி அந்த அலங்காரத்துக்குலாம் கேட்பாங்க. அதை வந்து நான் ஃபேஸ்புக் மூலியமாக, இன்ஸ்டா மூலியமாக போட்டு நம்பர்லாம் போட்டணும். சில பேர் எடுத்து எனக்கு இது பண்ணும்போது நான் அவங்களுக்குலாம் போய் பண்ணி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு நான் பையன் தான், நான் இந்த திருநங்கைலாம் அந்த இதுக்கெலாம் கிடையாது. அந்த இதில் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து விசித்ரா, விக்கி என்கிற விசித்ரா. அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டு. கூட இருக்க அவங்க மாமி பேர் வந்து அலினான்றவங்க என்ன பண்ணாங்க, இவங்க வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு தானே, கூட்டிகிட்டு வா, நம்ம வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்தமாரி எதனா உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டாலும் எதனா ஃபங்க்ஷன் எதனா இருந்தாலும் இவங்க கிட்ட சொல்லு, இவங்களும் உனக்கு முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அந்தமாரி சொல்லும் போது தான் வீட்டில் நான் சிம்பிளாக வீட்டில் சாமி கும்பிட்ற இதுவே அவங்க கிட்ட ஒரு நாள் சொல்லும் போது அவங்க என்ன நம்ம வீட்டுக்கு வந்து இந்தமாரிலாம் பண்ண வைங்க, இந்தமாரிலாம் முடி கட்ட வைங்க, இந்தமாரி மேக்கப் பண்ண வைங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வீட்டுக்கு நல்லது தான், இந்தமாரி உங்கள் பையனை நான் பத்திரமா நான் பார்த்துக்கிறேன், அவன் பையனாக தான் இருப்பான், அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வீட்லேயே நம்ப வச்சு என்னை அந்தமாரிலாம் பண்ணி ஒரு அந்த மேக்கப் போட்டு என்னை வெத்தலை கொடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு என் ஃப்ரெண்டுங்க, நான் லவ் பண்ணுற பொண்ணுங்க கிட்டலாம் அதை காட்டி என்னை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாங்க. உங்களை ஒரு திருநங்கையாக மாற்றுறதுக்காக இது அவங்களுக்குள்ளேயே வந்து முன்னாடியே பேசி வச்சுட்டு இருக்காங்க. இவனை வந்து நம்மளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரிய காரணம். வெளியே இருக்கிறவங்க சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி தெரிஞ்சுதான் நான் அவங்க விட்டு விலக ஆரம்பிச்சோன்னா என்னை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாரு. இந்த மாதிரி உங்களை பண்ணதுக்கான புகைப்பட ஆதாரங்களும் வீடியோ ஆதாரங்கள்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்கு, ஃபோட்டோ இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து இது வந்து நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் உங்களோட காதலர் அவங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் எப்படி இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்ணீங்க? நான் வெளியவே வரலையே. நான் இங்கே சென்னையில் இருந்து நான் வெளியே அண்ணன் வீட்டில் தங்கி இருக்க சூழ்நிலை ஆயிடுச்சு. என்னால் வெளியே வரவும் முடியல. யாரும் பார்த்தாலும் என்னை ஒரு மாதிரி அசிங்கமாக பேசதான் ஆரம்பித்தாங்க. எல்லார்கிட்டேயும் இவங்க இந்தமாரி அவனும் எங்கள் ஆள் தான் அந்தமாரி பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் நான் என்னால் வெளியவே வர முடியல. உங்கள் தரப்புலேருந்து காவல்துறைக்கு நான் P1 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க கண்டி. இந்த இதுக்கு எதுவும் பேச மாட்டாங்க அவங்க. அதுலேயே நான் கொடுத்துட்டேன். இப்படி நீங்கள் வெளியில் வந்ததுக்கான காரணம் என்ன? இப்படி வெளிப்படையாக வந்து பேசுறதுக்கான காரணம் என்ன? முழுக்க காரணம்னா என்ன? என்கிட்ட பேசணுங்க, நெருக்கமாக இருந்தவங்க இவங்களால எல்லாருமே என்னை ஒதுக்கி விட்டுட்டாங்க. இப்போ நான் தனியாக தான் இருக்கேனே, என் வேலை என்னவோ அது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேனே. இதனால் என்னை ஃப்ரீயாக நான் வெளியே போக முடியல. அசிங்கமாக இருக்கு, என்னால் வெளியே வரத்துக்கு என்னால் முடியல. இதனால தான் முழுக்க நான் வந்தது காரணமே. ஒயிட் ஹவுஸ்லேருந்து இந்த இடத்துலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட விதமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு பாதிக்கப்பட்டவராக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ஜமாத்து வேண்டாதான் என்றேன். இதனால தான் இந்த பானுஸ்ரீ நாயக்கால தான் இவங்க அலீனாவும் இது பண்ணுறாங்க. அவங்க தைரியத்தில் தான் இவங்க ஆடுறாங்களே. முக்கால்வாசி அவங்க பெரியவங்க இருக்கிற தைரியத்தில் தான் இவங்க ஆடுறாங்களே. அவங்க தேவையில்லைன்றேன் நான். அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த வராது, இதெல்லாம் வராது. அவங்கள பயந்து இருப்பாங்களே. அதேமாரி இந்த போலீஸும் அவங்களுக்கு இதுவாக தான் இருக்காங்களே, சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுறாங்க. அதில் நான் எவ்வளவோ நான் போக வேண்டாம்னு சொல்லி தான் இதுக்கப்புறம் நான் பட்டா மாரி யாரும் இதில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்களை தேடி நான் வந்தது காரணம். புகழ், நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட உங்களோட சுயநினைவோட விருப்பத்தோட பேரில் தான் வந்து வெளிச்சம் அறக்கட்டளை சார்பில் உங்களோட பிரச்சனையை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதோட அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு ஒயிட் ஹார்ஸில் வந்து உங்களை வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. யாருடைய தூண்டுதல் பேர்லையும் உங்களை எடுக்கல, கரெக்டாக?
கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா இதுல வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். இதுல வெளியே வர முடியாம இவங்க அசிங்கப்படுத்தி இதுல வந்து நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இன்னும் என்ன மாரி யாரும் இந்த இதுக்கு உள்ள வரல. இதுக்கப்புறமா வருவாங்க நான் நம்பிக்கை இருக்கு எனக்கு. நான் பட்டா மாரி யாரும் படக்கூடாது இதுல. இங்க பாதிக்கப்பட்டது இவர் மட்டும் கிடையாது, உங்க சமூகத்தை சேர்ந்த பல பேர் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த நாயக் சிஸ்டம் தான் சொல்ல வரீங்களா? நாயக் சிஸ்டம் தான் அப்படின்னு ஏன் நம்ம வர்றோம்னா, இவங்க தானே இவங்களை வந்து தலைவிகளாக நியமித்தாங்க. அப்போ பதில் சொல்லக்கூடிய தரப்புல தான் அவங்க இருக்காங்க, பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அமைப்பு உருவாகுது அப்படின்னா அந்த அமைப்போட நோக்கம் வந்து நலிவடைந்தவர்களை தேற்றுறதுக்காக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு 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 ஆதி காலத்தில் இப்படி வாழ்ந்தாங்க, ஒரு புது மாறுதலை நம்ம கொண்டு வரணும் தான் ஒரு கூட்டம் அப்படிங்கிறதே. ஒரு நல்ல கூட்டத்துக்கு அழகே, ஒரு நல்ல கூட்டமைப்புக்கு அழகே. இவங்களோட நோக்கம்லாம் என்னன்னு தெரியுமா? நான் பட்ட ஒரு கஷ்டம், எனக்கு வந்து நான் பட்ட கஷ்டத்துலேருந்து இப்போ ஒரு போஸ்டிங் நாயக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் கஷ்டப்பட்டா என்ன, கஷ்டப்படலைன்னா ஏன் அவங்க அப்படி நினைக்க வர்றாங்க தெரியுமா? ஏன்னா எனக்கு பணம் இருக்குது, எனக்கு அதிகாரம் வந்துருச்சு, கூட்டம் வந்துருச்சு. அப்போ இவங்க வந்து எக்காரந்து கொண்டும் சின்ன 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 பிள்ளைங்களாம் படிப்பை விட்டு வர்றாங்கன்னா, ஏன் சரித்திரத்தில் நான் மாறினதுனால சொல்கிறேன். நானும் இந்த ஜமாத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா, யாருமே வந்து இந்த மாதிரி நீ படிமா, உன் வாழ்க்கை இப்படி பாரு, நாங்கள் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டோம், நீயாவது வந்து நல்லா படின்னு சொன்ன சரித்திரமே கிடையாது. ஏன்னா ஒரு இளம் திருநங்கை வந்து இந்த ஜமாத்துங்கிற சிஸ்டத்துக்குள்ளே என்டர் ஆன உடனே சைக்காலஜிக்கலாக அவங்கள எப்படி மாற்றுவாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம், உனக்கு ஆயுதமே நீ துணியை அவுத்து போட்டால் நீ எங்கேனாலும் தப்பிச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, திருட்டு ரவுடிசம் மற்ற விஷயங்களில் நீ எப்படினாலும் இருக்கலாம், உனக்கு பின்னாடி நாயக்குங்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 200-300 பேரை திரட்டி கூட்டிகிட்டு வந்து அந்த விஷயத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவோம், போலீஸே நாங்கள் திணற அடிச்சிருவோம், எல்லாரும் துணியை அவுத்து போட்டு இது பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த இதை கற்றுக் கொடுக்குறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு தேவை பணம், பதவி, பணம், பதவி. இந்த பணம், பதவி போதையில் அலையக்கூடிய இந்த மாஃபியா கும்பலுடைய அடுத்த கட்ட நோக்கம் என்னவா இருக்க பொழுது, திருநங்கைகள் அப்படின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களுக்கு மரியாதை இல்லாமல் பார்க்கப்பட்ட காலங்கள் இருக்குது. உசு 9 கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய முதல்வர் அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு ஒரு திருநங்கைகள் அப்படின்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இன்னைக்கு உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் பல துறையில் சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய இளைய திருநங்கைகளும் இப்படி பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் இந்த 3ஆம் பாலினமான திருநங்கைகளுடைய சமூகம் எங்கே தான் போய் சேரப்போகுது? எங்கேயுமே போய் சேராது, அதே இடத்துல தான் நிற்கும். 2 ஒரே ஒரு உலகத்தில் வாழ்வாங்க. என்ன தெரியுமா? ஜமாத்துங்கிற உலகத்துக்குள்ளே வாழ்வாங்க. கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க். நான் வந்து பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க்கை தப்பாக சொல்ல மாட்டேன், நான் பிச்சை எடுத்து படிச்சிருக்கேன் என்னோட வாழ்க்கையில். சரிங்களா? பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க் நான் தப்பாக சொல்ல மாட்டேன். அவங்களோட வாழ்க்கை அவங்க பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க வாழட்டும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃபர்மேஷனை செக்யூர் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இவ கைக்கு போயிட்டா அவள் தனியாக நல்லபடியாக வாழ்ந்துருவாளே அப்படிங்கிற விஷயம். எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சர்ஜரி பண்ணுறது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாம் பண்ணுறதுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனை செக்யூர் பண்ணி ஒவ்வொரு திருநங்கையுமே அடிமைத்தனப்படுத்தி வச்சுருக்காங்களே. ஏன்னா நம்ம வந்து நீ அங்கே போய் சர்ஜரி பண்ணி இங்கே போனோன்னா இவ ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவா, இவங்களுக்கு கூட்டம் சேராதுல்ல, இவங்களோட தேவையே இருக்காது. பார்த்தீங்களா? இந்த நாய்க்குங்களோட அடுத்த கட்ட பர்பஸ் என்ன தெரியுமா? ஒரே பர்பஸ் தான், இந்த மாதிரி நியாயத்துக்காக குரல் கொடுக்குறவங்க வாயை அடைக்கணும். இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? நார்மலாக ஜென்ரல் பீப்புள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இவங்களும் நம்மளை மாதிரி வேலை பார்க்கலாம்ல, இவங்களும் நம்மளை மாதிரி சமூகத்தில் வந்து முன்னேறி வர. சமூகத்துடைய கேள்வி அதுதானே. இவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது, இவங்களும் நம்மள மாதிரி சக தொழில்கள் செய்து வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாமே, எதனால் வந்து இவங்க பெக்கிங்கில் இருக்கணும், எதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணுன்றதான மக்களுடைய கேள்வியாகவே இருக்குது. கண்டிப்பாக. இப்போது எல்லாருமே வந்து ஒருத்தவங்க நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கள மாதிரி இருப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ வேலை வாய்ப்புங்கிறது இங்கே கம்மி தான், நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி தைரியமாக மன தைரியத்தோட முன்னாடி வந்து நான் எதனாலும் சாதிப்பேன்னு சொல்கிற இளம் திருநங்கைகளை இவங்க ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அதுதானே வந்து இந்த சமூகத்தில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு அழகான மாற்றத்துக்கு வந்து இன்புட்டே. அவங்க இதை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஜமாத்துங்கிறது நான் ஆயான்பேன் அம்மான்பேன், இது ஒரு குடும்பம்னே வச்சுக்கலாம். குடும்பத்தில் இந்த அநீதி எங்கேயாவது நடக்குமா? 2 விஷயம் இருக்குது இந்த சமூகத்தில். ஈஸியாக நம்ம வந்து எந்த பிரச்சனையுமே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், சார்ட் அவுட் பண்ணிடலாம், ஒன்றும்லாம் ஆக்கிடலாம். 1 பணம், 2வது என்ன அப்படின்னா கூட்டம். இது 2 இருக்குது அவங்க கையில். நீங்கள் நினைக்கிறீங்களா இவ்வளோ பெரிய பிரச்சனை மந்த்ராம இதை கொண்டு வந்துட்டாங்க, நாயக்கங்கள்லாம் சேர்ந்து நம்ம கிராமத்தில் இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொரு படிக்கக்கூடிய திருநங்கைகளோட தரவுகளை எடுப்போம், கவர்மெண்ட் கிட்ட பேசுவோம், இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுங்க, அப்படி இதெல்லாம் யோசிப்பாங்கன்னு நினைக்கலாம். கிடையாது. இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா பணம், இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்னு பயம் வரும் உங்களுக்கு. ஏன்னா இவங்க இன்வெஸ்ட் ஏன் பண்ணுறேன்? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்,
நான் வந்து ஒரு 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 இயக்கம் ஆரம்பிக்கிறேன். என்ன இயக்கம் ஆரம்பிக்கிறேன்? படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு வந்து நான் வந்து கல்வி ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணுவேன், அவங்களோட அடிப்படை உரிமைகள் எல்லாம் வந்து நான் வந்து மீட்டு தருவேன், சாப்பாடு, ஃபுட்டு, ஷெல்டர், க்ளோத்திங் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தேவை? பணம் தேவை. நான் 4 பேர்ட்ட கேட்கணும். என்கிட்ட இருந்தா நான் போடுவேன், 4 பேர்ட்ட கேட்கறோம். இவங்க ஏன் சம்பந்தமே இல்லாம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்? இங்க புரியுதுங்களா? நான் பணம் உள்ள போடுறேன். எதுக்கு? அந்த பதவிக்கு வந்தா எனக்கு கீழே உள்ளவங்க ஆட்டோமேட்டிக்கா சின்ன சின்ன இளம் திருநங்கைகள்லாம் கூட்டம் சேர்த்து அங்கிருந்து தலைக்கு 1000 ரூபாய் வந்தா கூட மாசம் எனக்கு லட்சக்கணக்கில் போகும். இதுக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட். நல்லது செய்யறதுக்கு எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்? காடு மேடு ஓடு நான் தட்டாத கை கிடையாது. தட்டி தட்டி அவ்வளோ பிச்சை எடுப்பேன். பிச்சை எடுத்து கொடுத்து நம்பிக்கையை சம்பாதிச்சாங்க. பிச்சை எடுத்து கொடுத்தேன், கடைசி ஏமாத்த தான் செஞ்சாங்க. அந்த சம்பாதிச்சு கொடுத்தேன் பணம். அதை கேட்டா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நாயக்குல இருந்து பெரிய பெரிய தலைவிகள் இருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை அடிப்பாங்க. நான் ரொம்ப நாளா வந்து இந்த விஷயத்தை ஏன் வெளிக்கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன்னா, எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு தோழி இருக்கா, அன்பான தோழியும் கூட. நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸ்கூலில் வந்து ஸ்கூல் 2nd, 12thலேயும் நல்லா படித்தா. ஏழ்மையான குடும்பம். அப்போ அவளுக்கு அன்னைக்கு வந்து ஒளி வெளிச்சமாக இருந்ததே அந்த கல்வி தான். சரிங்களா? ஆனால் பாருங்களேன், நான் அவளும் திருநங்கையாக மாறணும். என்னோட அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது நான் வந்து அப்போ ஜீசஸ் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ அந்த நேர்வழியில் எப்படி நம்ம வாழலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி ஓரளவு நல்லா. ஆனால் என்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஜமாத்துக்குள்ளே என்டர் ஆகி கல்வி போச்சு. இந்த சிஸ்டம்குள்ளே வந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 16-17 வயசு குழந்தைக்கு செய்முறைனா என்னன்னே தெரியாதவங்களை செய்முறைகளை கொண்டு வருவாங்க. பால் காய்ச்சல ஆயாக்கு 30,000 கொடு, 20,000 கொடுன்னு. அப்ப மென்டாலிட்டி எங்க போகுது? அப்ப வேகமா பிச்சை எடுத்துக்கிட்டு ஆயா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அப்ப அடுத்த பொசிஷன் என்ன? இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு திருநங்கை இவங்க கூட்டிட்டு வந்து இதை வந்து உன் பேர்ல வந்து சேலா பண்ணிக்க மீன்ஸ் இவங்க பொண்ணா எடுத்துக்கோ. அப்ப இவங்க சைக்காலஜிக்கலா ஒவ்வொரு இளம் திருநங்கையோட மென்டாலிட்டியை மாத்துறாங்க இந்த சிஸ்டம்குள்ள. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வேன், இப்ப இவங்களுக்குமே அதான். நான் என்ன பொறுத்து இந்த பாதிப்படைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இவங்களே மாத்த ட்ரை பண்றாங்க. நான் என்ன பொறுத்தவரைக்கும் இவ வந்து ஒரு ஆண், நான் வந்து ஒரு திருநங்கை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒவ்வொரு இளம் திருநங்கையும் இல்ல ஒவ்வொரு குழந்தையும் தன்னோட கல்வியோட அந்த பருவத்தை கண்டிப்பா நிவர்த்தி பண்ணணும். ஒரு கல்வி வந்து ஒரு மனுஷனை தலை சிறந்தவனா செதுக்குதோ இல்லையோ, 4 நல்ல விஷயத்த நாளைக்கு கஷ்டப்படும் போது கண்டிப்பா நினைவூட்டுறது கல்விதான். திருநங்கைகள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். அதை இவங்க யார் தடுக்கிறா? ஜமாத்து தடுக்குது, கல்வியை தடுக்குது. கல்வியை இவங்க என்ன பண்ணுவாங்க? ஊக்குவிக்க மாட்டாங்க, கல்வியை தடுத்துருவாங்க. இன்னொன்னா பணம் பின்னாடி ஓட வைப்பாங்க. பயம்னா என்னன்னே தெரியாம வாழு. காரணம் என்ன? துணி அவுத்துப்பட்டா. இன்னைக்கு பெண்ணா வாழ்றவங்க அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க. துணி அவுத்துப்பட்டா உன் வேலை முடிஞ்சு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே வந்து ஜமாத்து கற்றுக் கொடுக்குது. இவ்வளவு தூரம் மந்த்ராமா பேசினாங்க, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். இவங்க ஏதாவது ஒரு புது மாறுதலை கொண்டு வருவாங்களா? கிடையவே கிடையாது. என் சொந்த சமூகம் தான். இவங்க நினைப்பாங்க நம்மளே காமிச்சு கொடுத்துட்டாலே அப்படின்னு. என் சொந்த சமூகம் தான், நீங்களே எங்களை மாதிரி தான். ஆனா உன் கையை பிடிச்ச நானு நீ என்னை நெருப்புகளை தள்ளும்போது நான் யாரை பிடிப்பேன்? இந்த நேரத்துல தான் நான் என்ன சொல்றேன்னா, தமிழக அரசு கரை எங்களை பிடிக்கணுங்கிறேன். நான் வேற வழியே கிடையாது. இவங்களை நம்பி வந்தும் எங்களுக்கு இவ்வளவு அநீதி நடக்குது அப்படின்னா யாரு கரம் பிடிக்கணும்? தமிழக அரசு தான் பிடிக்கணும். இந்த 3 வருட காலமாக தான் சென்னையில் இந்த ஜமாத்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்தவர் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்ததானா? கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். இந்த 3 வருடமா இது அதிகரிச்சுட்டு வரதுக்கான காரணம் என்ன? 3 வருடமா பிரச்சனை அதிகரிச்சிருக்கிற காரணம் வந்து நான் பொய்ன்னு தான் சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியுமே ரொம்ப இருந்திருக்கும். சரிங்களா? இப்பயுமே இது ரொம்ப அதிகரிச்சு தான் இருந்துக்கணும், நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? நான் சொன்னது என்னன்னா, ரொம்ப அதிகரிச்சிருக்கும் கண்டிப்பா. நான் என்ன ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைலாம் இருந்துச்சு தான். அந்த அளவுக்கு விசிபிளா வெளியே வரல, யாருமே இதை வெளியே கொண்டு வரல. புரியுதுங்களா? இன்னைக்கு மந்த்ராமா வந்து வெளியே கொண்டுட்டு வரேன்னு சொன்னது, வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே இதுக்குள்ள இவ்வளவு இருக்குதா? மந்த்ராமான்றது இது மந்த்ராமாவுக்கான போர் கிடையாது. இது ஒரு சமூகத்தை சார்ந்த அனைவருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு. உங்க எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு, அவங்க மட்டும் கிடையாது. மந்த்ராமா ஒரு உந்துகோல். நீங்க இதை கையில் எடுத்து தான் அதை வெற்றி பாதையை கொண்டு வரணும், மாற்றத்தை உண்டாக்கணும். இந்த மாற்றத்துக்கு என்ன வழி? இந்த மாற்றத்துக்கு ஒரே ஒரு வழிதான். என்ன தெரியுமா? இளம் திருநங்கைகளோட கல்வி இடைநிற்றல் தடை செய்யப்பட வேண்டும். எப்படி தடை செய்யலாம் அப்படின்னா, தமிழக அரசு வந்து இவங்க எல்லாத்தையும் கண்காணிக்கணும். யாரை? இந்த மாதிரி சிஸ்டம்லாம் ஒவ்வொரு நாயகங்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தா, இவங்க கிட்ட வந்து இந்த சிறார்கள் போகாத மாதிரி தமிழக அரசு ஏதாவது ஒன்று பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். இல்லைன்னா அவங்க எதிர்பார்க்குற மாற்றம் வராது. அப்ப காலம் முழுக்க பிச்சை எடுக்கிறது, பெக்கிங், இதன் மூலமா வர பிரச்சனைகளை தான் இந்த தமிழக அரசு சந்திக்கணும். நீங்க ஒரு மாறுதலான பாதை கொண்டு வரணும்னா, அதான் சொல்றேன், அடிப்படை பிரச்சனை எங்க இருக்குன்னு பாருங்க. அடிப்படை பிரச்சனையே இங்க
இந்த கூட்டத்துக்கு, அதாவது இந்த சமூகத்துக்கு ஏற்கனவே வல்னரபிள் கம்யூனிட்டியா இருக்கிற இவங்க இளம் திருநங்கைகளை வந்து தவறா வழி நடத்தி இவங்களை வந்து சரியான புத்திமதி சொல்லி பேரண்ட்ஸோட சேர்க்காம கொள்ளாம ஏற்கனவே நாஸ்தி பண்ணிட்டாங்களா? ஏற்கனவே வடிவமைப்பிக்கப்பட்டவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவங்க ஆல்ரெடி ரவுடிசம் கத்துருப்பாங்க, ஜமாத்துல இருந்து வர்ற அந்த எசன்ஸ் எல்லாம் அவங்கள ஒட்டி இருக்கும். அப்ப இனி வர்றவங்களையாவது தமிழக அரசு தடை செய்யணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இது முன்னேற்றமான பாதைக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா இந்த ஜமாத்து மூலமாவே முன்னேற்ற பாதைக்கு எடுத்துட்டு போகலாம். எப்படி எடுத்துட்டு போகலாம்? ஒவ்வொரு நாய்க்கு ஏன் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒருத்தவங்க தூக்குப்பட்டு இறந்தாங்க, நிறைய பேர் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் கிடைமட்ட இடஒதுக்கீடு, அதாவது ஹொரிசான்டல் ரிசர்வேஷன், திருநங்கைகளுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டம் பண்ணாங்க. அப்பெல்லாம் எங்க போனாங்க இந்த நாயக்கெல்லாம்? ஏன் கூட்டத்தை காமிச்சிருக்கலாம்ல? ஒரு நல்ல விஷயத்துக்கு வரையில இதுல இருந்தே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் தெரியுமா? இவங்களுக்கு அது தேவையே இல்லை. பணம் வந்துருது, அதிகாரம் வந்துருது, சொகுசான வாழ்க்கை வந்துருது, என் சார்ந்து என் அக்கா தங்கச்சி குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் அண்ணன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமா நான் வந்து பறக்க விடுறேன், வானத்துல பறக்க விடுறேன், எல்லாம் பண்றேன். எனக்கு எதுக்கு இனிமேல் கிடைமட்ட ஒதுக்கீடு, உடைமட்ட ஒதுக்கீடுன்னு? புரியுங்களா நான் சொல்றது என்னன்னு? இவங்களுக்கு அது தேவையே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு புரிதலை ஏற்படுத்தணும். திருநங்கைகளை பத்தின, மாற்றுப்பாலினத்தை பத்தின, பெண்ணோட ஒரு நெளிவு சொல்லி இருக்கிற பையனை வந்து டக்குன்னு நம்ம வந்து திருநங்கைன்னு சொல்லிடக்கூடாது. இவங்க தான் மிஸ்ஜெண்டர் படுத்தி அப்படியே திருநங்கையை மாற்றி வேமா சர்ஜரி, 16 வயசுல சர்ஜரி பண்ணாங்க, கேள்விப்பட்டேங்க. 16 வயசுல அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தை ஆக்சுவலி 18 வயசு பூர்த்தி பண்ணி தான். அப்போ என்ன பண்ண அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கணும். எதன் மூலமாவே இப்ப நான் பேசுறத பார்த்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. குழந்தைய நம்ம வெளியே அனுப்பணுமா வைக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ புத்தகத்திலையும் வரணும், இதை பத்தின அவேர்னஸ் புத்தகத்திலையும் வரணும். இது வந்து ஒரு சமூகத்தோட பிரச்சனை, ஒரு தனிநபர் பிரச்சனை கிடையாது. ஒரு சமூகத்தோட பிரச்சனை எங்க வரணும் அப்படின்னா புத்தகத்துல பதிவிடப்பட வேணும். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்தந்த மாவட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துற விதமா பண்ணணும். காலங்காலமா நீ பிச்சை எடு, பாலியல் தொழில நின்று பிரச்சனை வரும், நாங்க சால்வ் பண்ணி போவோம். அடுத்த பிரச்சனை என்ன? நீ பிச்சை எடு, பிக் பாக்கெட் அடி, செயினை பறி, யாரையாவது போட்டு தள்ளு, நான் வந்து இந்த அடுத்த பிரச்சனைக்கு போவோம். இப்படியே தான் நடக்கணுமா? இது வந்து ஒரு என்னோட கான்செப்ட் இதுதான் பிரவீனா. இதை பார்க்குற இளம் திருநங்கைகள் இனிமேல் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வரவே கூடாது. தமிழக அரசு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஃபீஸ் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, நீங்க எந்த ஹாஸ்டல்ல தங்குறீங்களோ அந்த ஹாஸ்டலோட முழு செலவையும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி போட்டாச்சு. சரிங்களா? ஹாஸ்டல் கட்டுறது முன்னாடியே இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. மூணாவது என்னன்னா, நிறைய சமூக போராளிகள்லாம் இருக்காங்க. அந்தந்த சரி படிச்சா போதும் நீ நல்லா இருமான்னு சொல்லிட்டு வழி நடத்துறவங்கலாம் இருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் இருக்கிறப்பவையும் இன்னமும் கல்வியில எந்தவித முன்னேற்றமும் இல்லை. நபர்களோட எண்ணிக்கை கூடல. போன வருஷம் 2 பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. உண்மையிலே அந்த 2 பேர் மட்டும்தான் திருநங்கையா மாற வந்தாங்களா? இவங்க சொல்றாங்க நாங்க நிறைய பேரை படிக்க வச்சிருக்கோம், நிறைய பேரை வந்து முன்னேற்றிருக்கோம். எத்தனை பேரை முன்னேற்றினீங்க? தரவு எங்க இருக்குது? நான் வந்து பேர் சொல்ல விரும்பல. இன்னைக்கு முதல் காவல் ஆய்வாளர், முதல் காவல் உதவி ஆய்வாளர், இன்னைக்கு அடுத்து ஒரு காவல் உதவியாளர்லாம் வந்தாங்க பாத்தீங்களா? இவங்க யாராலையும், எனக்கு தெரியும் அவங்க எல்லாத்தையுமே, யாருமே ஜமாத்தால வந்து உயர்த்தப்பட்டவங்க கிடையவே கிடையாது. அவங்க தன்னைத்தானே உயர்த்தியவர்கள். தன்னைத்தானே உயர்த்தணும்னு நினைக்கிற ஒரு திருநங்கைக்கு பின்னாடி முதுகெலும்பா இருக்கிறது யார் தெரியுமா? பெத்தவங்க பின்னாடி நின்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இப்ப இந்த மாற்றத்துக்கான வித்தி எதுல இருந்தா துவங்க போகுது? மந்த்ராமா போர்க்கொடி தூக்குனதுல இருந்தா இது துவங்க போதா, இல்ல இதுக்கான மாற்றம் என்னவா இருக்க போகுது? இதுக்கு உண்டான மாற்றம் துவங்குறது என்ன தெரியுமா? துவங்குறது இல்ல, துவங்கியாச்சு. என்னைக்கு இதை மந்த்ராமா வந்து மீடியால சொல்ல ஆரம்பிச்சவங்களோ அன்னைக்கு துவங்கியாச்சு. இதுல என்னென்ன மாற்றம் எப்படி வரப்போகுது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து இனிமேல் வந்து மாற போறவங்க எல்லாரும் உஷாராயிக்கிருவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ரெண்டாவது, தன்னோட குழந்தைய இப்ப வெளியே அனுப்புனோம்னா அப்படின்னா இந்த கூட்டத்துக்குள்ள இருந்தா சேஃபா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பின்பம் இருந்துச்சு பாத்தீங்களா? அது அறவே உடஞ்சிருச்சு. பெத்தவங்க யோசிப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப இவங்க இந்த ஜமாத் சிஸ்டத்துக்கு எஞ்சி இருக்கிறவங்க யார் தெரியுமா? இதையும் தாண்டி வீட்டுல வெளியே துரத்தப்படுறாங்க பாத்தீங்களா? அவங்க தான். இது துவங்க ஆச்சு. இதோட முடிவு எங்க போய் நிக்க போகுது? இதோட முடிவு எங்க தெரியுமா போய் நிற்கும்? இன்னைக்கு 2வதா நான் வந்திருக்கேன். இந்த வெளிச்சம் மரக்கட்டளையில 2வதா நான் வந்திருக்கேன். சரிங்களா? அடுத்து இவரை மாதிரி நிறைய பேர் இந்த வெளிச்சம் மரக்கட்டையிலுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? இன்னும் நிறைய பேர் வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குது. இங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ஜமாத்து சிஸ்டம், இந்த தலைவிகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே ஒரு நியாயமான விஷயமா இருந்தா ஏன் இத்தனை பேர் பேச வராம இருக்காங்க? இத்தனை பேர் ஏன் பேச வராம இருக்காங்க? ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா, இந்த சிஸ்டத்தை பத்தியும் இந்த நாய்க்குகள் வேண்டாங்கிறத பத்தி ஏன் இத்தனை பேர் வந்து பேச ஏன் வராம இருக்காங்க?
இதுல இருந்தே ஒரு உண்மை தெரியுது. என்னன்னு தெரியுமா? பயம். இவங்க பயத்தை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அப்படி என்ன பயமுறுத்துற அளவுக்கு என்ன இருக்குதுங்க பிரவீன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு சாதாரண மனுஷி, சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆண் மகனை எடுத்துக்கலாம், சரிங்களா? அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அனந்தம்பி இருப்பாங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த தெருவே வந்து நாளைக்கு வந்து அவுத்து போட்ட பிரச்சனைனா டம்மு டம்முன்னு கை தட்டினாலும் அந்த தெருவே வந்து துணைக்கு வருவாங்க. புரியுதுங்களா? அப்படி ஒரு ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டியில் இருக்கிற ஆண் பெண் சமூகத்துக்கே இவங்களை பார்த்தா தடன்னு வருதே. இவங்க பேசுகிற கெட்ட வார்த்தை யார் வேணால் பேசலாம். ஆனால் இவங்க பேசுகிற அந்த 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 துணி அவுத்து போடுறதுக்கும் இதுக்கெல்லாம் இது ஆண் பெண் சமூகத்துக்கு இப்படி தடத்தன்னு வருதே. எங்கள் அம்மா அப்பாவை சின்ன வயசுலேயே நான் விட்டு இவங்களை நம்பி வந்து இவங்க என்ன ஒரு கதியை ஆக்கி என்னோட நான் சர்ஜரி பண்ணியிருக்கேனா பண்ணலையாங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு இவங்களுக்கு தெரியும் ஒரு திருநங்கை நேக்கு போக எங்கே அடித்தா இவங்க அமைதி ஆவாங்கங்கிற இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச இவங்க எங்களை மாதிரியான ஒரு ஆளை சும்மா விடுவாங்களா? அந்த பயம். ரெண்டாவது பயம் என்ன தெரியுமா? இவங்களே செக்ஸ் ஒர்க் போகும்போதோ இல்லைன்னா வசூலுக்கு போகும்போதோ யாராவது ஏவி அடிக்க விடுவாங்க. ரெண்டாவது. மூணாவது பயம் என்ன தெரியுமா? இவங்களே வந்து ரொம்ப ஆதரிச்சு சோறு போட்டு வளர்க்குற சில ரவுடி திருநங்கைகள் இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. அவங்கள ஏவி இந்த நலிவடைந்த திருநங்கையை அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. நாலாவது சொல்றேன், தன்னை உடலால பெண்ணா நினைக்கிற ஒரு திருநங்கைக்கு பண வருமானமே இல்லாதப்போ, காசு பணம் இல்லாதப்போ சர்ஜரி நம்ம அப்ப பண்ணிக்கலாம் இருக்கிற ஒரு திருநங்கையை முழுமுண்டமாக்கி நீ ஆம்பளை தான் இந்த சொசைட்டியை நம்ப வைப்பாங்க. அப்படியே நம்ப வைப்பாங்க. இது ஒண்ணு நடக்கும். பெத்தவங்க எங்களை வெளியே துரத்தி அனாதைங்கிற ஒரு பட்டத்தை காமிச்சிட்டாங்க. அம்மா அப்பா இல்லாம அனாதையா இருக்கிறதுங்கிறது வேற, இருந்தும் அனாதையா இருக்கிறதுங்கிற வழி வந்து ரொம்ப, அது ஒன்று எங்கள் அம்மா அப்பா நிரூபிச்சிட்டாங்க. இந்த சமூகம் என்னை வந்து ஆணாவும் பெண்ணாவும் பார்க்காம தினம் ஒரு ஏளனத்தை வச்சு என் வாழ்க்கையில் விளையாடுது. ரெண்டாவது அநீதி. மூணாவது, நம்பி வந்த இவங்களும் என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ என்னோட 25 வயசில் என்னோட வாலிப பருவத்தில் நான் என்னோட சந்தோஷத்தெல்லாம் இழந்து, இந்த சிஸ்டத்தால் என்னோட சந்தோஷத்தை இழந்து, இளம்பருவம்னா என்னங்கிற சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்து இவ்வளோ தூரம் இவங்களும் இந்த அநீதி பண்ணுறாங்க. என்னோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்க வைக்கிறாங்க, எவ்வளவோ கொடுமைகள் பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயத்தை இழக்கிற 25 வயசில் நானே இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு இதை தயங்குறேன். சில நேரங்களில் வந்து இதை பற்றி நான் ஆழமாக யோசிக்கிறேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை என்ன பண்ணும்? 14-15 வயசு குழந்தை என்ன பண்ணும்? நம்ம அம்மா நம்மளை ஆப்ரேஷன் பண்ணி விடுவாங்க, நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துடும். அநீதிங்க இதெல்லாம். உங்களுடைய அந்த நேர்கொண்ட பார்வையும் மந்த்ரா அவர்கள் கையில் எடுத்துக்கிற அந்த போரும் வெற்றி பயணமாக அமைஞ்சு உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடிய காலங்களில் வந்து நல்வழிப்படுத்தி இந்த சமூகத்தை ஒரு உந்துகோலாக பயன்படுத்தி அவர்கள் மேல்நோக்கு பாதையில் செல்லணுன்றது ஒயிட் ஹவுஸ் மூலமாக வாழ்த்துறேன். நன்றி.